நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான் நான். அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் அவர்கிட்ட பேசிட்டு இருக்க அந்த பாட்டை சொல்லும்போது எனக்கு அந்த பாட்டு பிடிக்கும் நானாரு. இப்போ தான் அவரை சிஎம் ஆகியிருக்காரு. ஆனால் அந்த காலகட்டத்திலேயே நான் ஒரு ஏழைகளுக்கு நோட் புக் கொடுத்து பார்த்துருக்கேன். நிறைய பேர் ஹெல்ப் பண்ணி பார்த்துருக்கேன். அவரோட வேலை பார்க்குறாங்க அத்தனை பேருக்கும் இலவசமான வீடு கட்டி கொடுத்து வாடகை இல்லாமல் அவர்கிட்ட இருந்த வேலை பார்க்குற அத்தனை பணியாளர்களையும் வைத்திருந்தாரெல்லாம் எனக்கு தெரியுங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஒரு 60 சீட்டு வருவாருங்கிற என்னுடைய எதிர்பார்ப்பில் நான் சொல்லிகிட்டே இருந்தேன். ஆனால் 108 சீட்டு பெரும்பான்மையான அப்படி ஒரு பெரும்பான்மையில் அவர் ஜெயிச்சிருக்காரு. விஜய்ங்கிறவர் உண்மையிலேயே அவருடைய பிரச்சாரங்களில் அவர் உண்மையை தான் பேசினார். முன்னாடி நான் போட்ட அந்த வீடியோக்கள் கூட நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணி போட்டது காரணம், நான் எந்த கட்சிக்குமே எதிரானது கிடையாது. ஆனால் நான் விஜய்க்கு சப்போர்ட் ஆன ஆள். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் படம் பண்ண ஹீரோ, எனக்கு அந்த ஹீரோ பற்றி தெரியும். இந்த வெற்றியை மக்கள் அவருக்கு சும்மா தூக்கி கொடுக்கல. அவரை நல்லா அப்சர்வ் பண்ணி என்னை பொறுத்த வரைக்கும் இவர் கட்சி ஆரம்பித்து இப்போ ஜெயிச்சு சிஎம் ஆயிருக்கார் இல்லையா, இதுவரைக்கும் நடந்த போராட்டங்களோ, இதுவரைக்கும் சந்தித்த பிரச்சனைகளோ, இதுவரைக்கும் சந்தித்த சூழ்ச்சிகளோ பெருசு இல்லை. இனிமேல் சந்திக்க போகிற பார்த்தீங்களா, அதுதான் பெருசாக இருக்கும். திருச்சி கிழக்க ராஜினாமா பண்ணுறாரு. அங்கே சகாயம் ஐஏஎஸ் அவர்களை நிறுத்துறதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குன்னு ஒரு நியூஸ் வந்துகிட்டு இருக்குது. நினைக்கிற மாதிரிலாம் கேள்வி கூத்தான ஆட்சி நடக்கிறதோ, நிர்வாக திறமையின்றி போகிறதோ, இல்லைன்னா அங்கே இருக்க அதாவது அதிகாரிகளை எப்படி இவர் கையாள போகிறாருன்றதோ எந்த டவுட்டோன்னா சூப்பராக கையாளுவார். அந்த தெளிவு விஜய் அவர்கிட்ட இருக்குங்கிறத நான் அடித்து சொல்லுவேன். கிளாப்ரெடி நேயர்களுக்கு வணக்கம். என்ன நண்பா நண்பீஸ் அது உட்பட தமிழக வாக்காளர்களில் தளபதி விஜய் அவர்களுக்கு வாக்களித்தவர்களும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. கான்ஃபிடண்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லி அந்த கான்ஃபிடென்டெல்லாம் தன்னுடைய வேட்பாளர்களுக்கும் வாக்காளருக்கும் கொடுத்து இன்றைக்கி கிட்டத்தட்ட ஃபுல் ஸ்விங்லேயும் சொல்லலாம். ஏன்னா இரு பெரும் கட்சிகளை பின்னுக்கு தள்ளி முன்னுக்கு வந்திருக்கிறாரு தளபதி விஜய் அவர்கள். 108 சீட்டு வாங்கி அவர் இன்றைக்கி பெரும்பான்மை பெற்றிருக்காருன்னு தான் நம்ம ஒரு பெருமையாக எல்லாருமே பேசிக்கலாம். அதுவும் அவருக்கு ஆரம்பத்துலேருந்து சப்போர்ட் பண்ணியிருந்த எல்லாருமே இன்றைக்கி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. தட்டி தூக்கிய தளபதினு கூட நான் ட்வீட் பண்ணியிருந்தேன். இந்த வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷனுக்காக அது வரைக்கும் இதெல்லாம் சொல்லக்கூடாது, ப்ரிடிக்ஷன்லாம் சொல்லக்கூடாதுன்னு எலெக்ஷன் கமிட்டி சொல்லியிருந்தால நம்ம 80% ஓட்டு பதிவானதுக்கு காரணம் ஒரு பெரிய ஃபேக்டரு. அந்த ஃபேக்டர் யாருன்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி நான் விஜய் அவருடைய பேரை சொல்லாமல் அந்த ஃபேக்டர்னு சொல்லியிருப்பேன். இப்படி அரசியல் பக்கமே ஆர்வம் இல்லாமல் தெரிஞ்சுக்கிட்டு சினிமா மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்திருந்த இளைஞர்களை அரசியல் ஒன்று இருக்குது வாங்குன்னு திருப்பி தமிழகத்தில் இதுவரைக்கும் இல்லாத ஓட்டுப்பதிவு 85% கொண்டு வரும்போதே ஆல்மோஸ்ட் தெரிஞ்சு போச்சு. அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்று சக்தியாக உருவாக போகிறாரு. என்ன பர்சன்டேஜ், எவ்வளோ சீட்டு, இதுதான் பேச்சு பொருளாக இருந்துச்சு. அதுலேயும் சில பேர் அவர்லாம் ஜீரோங்க அப்படின்னு என்கிட்டே கூட சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஜீரோனா 0 சீட்டு தான் அவங்க ஒரு பர்சன்டேஜே இருக்காதுன்னு. நான் சேலஞ்சிங்காக சொல்லிட்டு இருந்தேன். ஒரு 60 சீட்டு வருவாருங்கிற என்னுடைய எதிர்பார்ப்பில் நான் சொல்லிகிட்டே இருந்தேன். ஆனால் 108 சீட்டு பெரும்பான்மையான அப்படி ஒரு பெரும்பான்மையில் அவர் ஜெயிச்சிருக்காரு. இது காரணம் என்ன அப்படின்னு யோசிக்கும்போது ஒன்றுமே கிடையாது. தமிழக மக்கள் விரும்பின மாற்றம் தான் நான் சொல்லுவேன். அந்த மாற்றத்துக்கு மிகப்பெரிய தலைவராக அவன் கண்ணுக்கு தெரிஞ்சது விஜய் அவர்கள். இவங்களாம் சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி படிக்காத பசங்க, சினிமாக்காரங்க, தற்கூரி, விசிலடிச்சாங்க குஞ்சி, இது சினிமாவில் இருக்கிற கிரேஸில் அதெல்லாம் கிடையாதுங்க. தமிழக மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த மாற்று சக்தியாக அவர்களுக்கு யாருமே கிடைக்கல. இது அவங்களுடைய இந்த காலகட்டம் மட்டும் இல்லை, அவங்க முன்னாடி இருந்து ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால தான் விஜயகாந்த் அவர்கள் வரும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு அலை ஒன்று உருவாயிடுச்சு. ஆனால் அப்போ இந்த பக்கம் கலைஞர், அந்த பக்கம் ஜெயலலிதாம்மான்னு 2 இமேஜ் உள்ள தலைவர்கள் இருந்ததால் அந்த நேரத்தில் அவர்களுடைய அனுபவமும் அவர்களுடைய அரசியல் ஆளுமையினுடைய அந்த வீச்சுக்களில் கொஞ்சம் எதிர்த்து நின்று போராடி தன்னுடைய இருப்பை விஜயகாந்த் அவர்கள் காட்டுறதுக்குள்ளே அவருக்கு உடல்நலம் சரியில்லாமல் போக அதில் நடந்த விஷயங்களில் அதுக்கப்புறம் நடந்த அரசியல் காட்சிகள் உங்களுக்கு தெரியும். ஆனால் விஜய் அவர்கள் வரும்போது அரசியலுக்கு வரணும் முடிவெடுத்து அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறப்போ பெருசாக எதிர்பக்கத்தில் ஸ்டாலின் அவர்களை தவிர யாரும் இல்லை. ஒரு பெரிய சக்தியாக அவர் ரூலிங் பார்ட்டியாக இருந்துகிட்ருக்காரு. இவர் ஸ்ட்ரெயிட்டாகவே அவரை எதிர்த்து அவர் எல்லா மேடைகளையும் பேசி
இந்த எலெக்ஷனில் 2 பேருக்கு தான் போட்டு, ஒன்று டிவிகே ஒன்று டிஎம்கே இப்படின்னு அவருடைய பிரச்சார உத்தி அவர் கையில் எடுத்த உடனே மக்கள் எல்லாருமே ஆளுங்கட்சிக்கு எதிர்க்கட்சி இவர் தான் டிசைட் பண்ணிட்டாங்க. அதுவும் அவருக்கு இருந்த அந்த ஒரு இமேஜ். பர்சனலாக நான் அடிக்கடி ஒன்று சொல்லுவேன், இப்போ விஜயன்கிறவர் வந்து உண்மையிலேயே அவருடைய பிரச்சாரங்களில் அவர் உண்மையை தான் பேசினார். அவர் வந்து நான் அவரை வச்சு 3 படம் பண்ண டைரக்ட் பண்ண அதெல்லாம் அப்புறம் எனக்கு அவருக்கு தொடர்பே கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷமாக கிடையாதுங்க. நான் ஒரு ஃபோன் கூட பண்ணி அவர்கிட்ட பேசுனது கிடையாது. இப்போ விஜய் அவர்கள் ஜெயிச்சதுக்கப்புறம் எனக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் வந்துச்சு. என்ன உங்களால் ஜெயிச்சிட்டாரு, வாழ்த்து சொன்னீங்களா, வாழ்த்து சொல்ல போனீங்களா அப்படின்னாங்க. நான் அவங்கள்ட்ட ஒரு சின்ன புன்னகையோட, இல்லை அவர் ஜெயிச்சதுக்கே சந்தோஷம் தானேங்க, நம்ம டைரக்ட் பண்ணோம், நம்மளை இன்றைக்கி நம்ம இன்றைக்கி மக்களுக்கெல்லாம் தெரியுது காரணமாக இருக்கிறதே விஜய் அவர்கள் தான். உண்மையும் கூட அது. நான் விஜய் அவர்களை வந்து அவர் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோக்கெல்லாம் சாட்சி. இப்போவாது நான் அந்த வீடியோ போட்டால் அவர் சிஎம் ஆகிட்டார், நான் காக்கா பிடிக்கிறதுக்காக போடுற மாதிரி ஆயிரும். ஆனால் இதுக்கு முன்னாடி நான் போட்டிருந்த வீடியோக்கள் கூட நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணி போட்டது காரணம், நான் எந்த கட்சிக்குமே எதிரானது கிடையாது. ஆனால் நான் விஜய்க்கு சப்போர்ட் ஆன ஆள். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் படம் பண்ண ஹீரோ, எனக்கு அந்த ஹீரோ பற்றி தெரியும், அவருடைய நல்ல தனங்கள் எனக்கு தெரியும், அவர் ஒரு நல்ல மனசு தெரியும். அவங்க சோபா மேடம் கூட ஒரு இன்டர்வியூவில் கூடியிருந்தாங்க, விஜய் அவர்களுக்கு வந்து யாரையும் காயப்படுத்துறது பிடிக்காது, வீட்டில் சமையல் சரியில்லைனா கூட அவர் வந்து நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டார், எந்திரிச்சு போயிடுவார். அதாவது சாப்பிட்றத கம்மி பண்ணிட்டு எந்திரிச்சு போயிட்டாருன்னா, இன்றைக்கி சமையல் அவருக்கு பிடிக்கலன்னு இவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அந்த மாதிரி என் பிள்ளை வந்து யார் மனசையும் காயப்படுத்துகிறவன், அதில் எனக்கு ஒரு பெருமைன்னு ஒரு இன்டர்வியூவில் கொடுத்துரு. வந்து யாரையுமே காயப்படுத்தாமல் ரொம்ப டீசெண்டான ஒரு பிரச்சாரத்தை பண்ணி இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்து நின்றுட்டார். ஏன்னா எனக்கு அவரோட நான் வந்து உங்களுக்கு வீடியோ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், ஒரு 10, 11, 12, 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் அவர்கிட்ட பேசுனது. அதுக்கப்புறம் இடையில எங்கேயோ ஒருத்தர் பார்க்கும்போது ஹலோ சார் எப்படி இருக்கீங்கன்றதோடு தான் அவருடைய ரிலேஷன்ஷிப் தவிர ரொம்ப க்ளோஸாலாம் இருந்துக்கிட்டு இருக்குல்ல. இப்போவும் அவர் நமக்கு உடனடியாக நம்மளை கூப்பிட்டு அதிசயமாக அதெல்லாம் அது கிடையாது. ஒரு நட்பு நல்ல மனிதர் அப்படிங்கிறதுனால அவருக்கு நான் வந்து சப்போர்ட்டிவோடு வச்சுக்கோங்களேன், வீடியோஸ் போடுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போது அவரை கூர்ந்து கவனித்ததில் எனக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. என்னென்னா, நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான் நான், துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான் 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 அப்படின்னு பாட்டு ஒன்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பாடினது. அது வந்து அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்க அந்த பாட்டை சொல்லும்போது எனக்கு அந்த பாட்டு பிடிக்கும் நான்னார். அப்போது நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான், துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான் நான் அப்படிங்கிறது ஒரு வகையில் நம்ம வந்து பாராட்டத்தான் செய்யணும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், கொஞ்சமாக யோசித்து பாருங்களேன். இப்போ அவர் அரசியல் கட்சியில் நின்னார், ஜெயிச்சிட்டாரு, நாளைக்கு அவர் சிஎம். இது ஒரு சந்தோஷமான விஷயம். பட் ஒரு வேளை வேறு ஏதாவது நடந்திருந்து விஜய் அவர்கள் வராமல் இருந்தால் என்ன நடந்திருக்கும் யோசித்து பாருங்கள். அவருக்கு எவ்வளோ பெரிய இடைஞ்சல் இருந்திருக்கும். அவர் சினிமாவில் நடிக்க முடியாது, அவர் வந்து நிம்மதியான ஒரு லைஃப் ரன் பண்ண முடியாது, பல குடைச்சல் கொடுத்துருவாங்க. கட்சியை நடத்துறதுக்குள்ளே கட்சியிலேருந்து சில பேரை உள்ளே இழுக்கிறது, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கும் இல்லையா. அப்போது இப்படி பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் வந்திருக்க சமயத்தில் ஒருவேளை நெகட்டிவாக இருந்தால் என்னெல்லாம் நடந்திருக்குன்னு பயப்படாமல் துணிச்சலாக உள்ளே இறங்குனதும், தான் சிஎம் ஆகணும்னு நினச்சிருந்த கனவை நடத்தி முடித்ததும், இவர் உண்மையிலே ஒரு நினைத்ததை நடத்தி முடித்தவர் தான் நான் சொல்லுவேன். இந்த வெற்றியை வந்து மக்கள் அவருக்கு சும்மா தூக்கி கொடுக்கல, அவரை நல்லா அப்சர்வ் பண்ணி ஒரு நல்ல தலைவர், நல்லவன் அப்படின்றான். நிறைய பேர் சொன்னாங்க நாயகர் பிம்பம், நல்லது செய்வான்ற பிம்பம். அப்படிலாம் கிடையாது. அப்புறம் நம்ம வீடியோக்குள்ளேயும் போட்டிருக்கோம், சில வெளியே வரக்கூடிய சில வீடியோக்களையும் சொல்கிறாங்க, எம்ஜிஆரோட அவர் கம்பேர் பண்ணும்போது எம்ஜிஆரோட அவர் கம்பேர் பண்ணாதீங்கன்னு சில பேர் கோவப்பட்டு சொல்கிறாங்க. அது எம்ஜிஆருடைய அபிமானி அவர்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் எம்ஜிஆரோட அவரை கம்பேர் பண்ணுறதுக்கு காரணம் என்ன, எம்ஜிஆர் வந்து ஏழைகளின் பங்காளன், அவர் இல்லாதவருக்கு அள்ளி கொடுப்பாரு இப்படின்ற ஒரு இமேஜ் வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து வந்துச்சு. எப்படி வந்துச்சு எம்ஜிஆருக்கு? அவரோட உண்மையிலேயே அவர் வந்து செஞ்சார். அதாவது அவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி, அவர் நடிகராக இருக்கும்போதும் சரி, அவர் அரசியலுக்கு வந்த பிறகும் சரி, அவர் ஏழைகள் மேலே ஒரு கரிசனம் இருந்துச்சு அவருக்கு. ஏன்னா அவர் கஷ்டப்பட்டதால், சின்ன வயசில் கஷ்டப்பட்டதால் அவர் சொன்னார், எனக்கு சாப்பாடை பற்றி தெரியும், பசினா என்னென்னு தெரியும், அதனால தான் எம்ஜிஆரை யார் பார்க்க போனாலும் சாப்பிட்டீங்களான்னு முதல்ல கேட்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அவர் வந்து ஏழைகளையும் மற்றவர்களுடைய கஷ்டங்களையும் உணர்ந்து அவர் செஞ்சதால் அவருக்கு அந்த ஒரு இமேஜ் ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு. சினிமாலேயும் அவர் அந்த மாதிரி கதாபாத்திரங்கள் அந்த மாதிரி சீனில் தான் நடித்தார். ஏறக்குறைய விஜய் அவர்கள் அப்படி தான். ஒரு மாஸ் ஹீரோவாக இருந்தால் கூட அவர் பர்சனலாக நான் வந்து சொல்லியிருக்கேன், இப்போ தான் அவரை சிஎம் ஆகியிருக்காரு. ஆனால் அந்த காலகட்டத்திலே நான் அவர் ஏழைகளுக்கு நோட் புக் கொடுத்து பார்த்துருக்கேன், நிறைய பேர் ஹெல்ப் பண்ணி பார்த்துருக்கேன். அவரோட வேலை பார்க்குறாங்க அத்தனை பேருக்கும் இலவசமான வீடு கட்டி கொடுத்து வாடகை இல்லாமல் அவர்கிட்ட இருந்த
வேலை பார்க்குற அத்தனை பணியாளர்களையும் வைத்திருந்தாரெல்லாம் எனக்கு தெரியுங்கிறத நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அப்படிப்பட்ட நல்ல குணங்கள் எல்லாமே சொல்லாட்டாலும், செஞ்சதை சொல்லாட்டாலும் அதுவாக மக்களுக்கு போய் சேரும் அப்படிங்கிறது தான் இந்த விஜய் அவர்களுடைய வெற்றி. இந்த வெற்றியை வந்து நம்ம நிச்சயமாக எம்ஜிஆர் அவர்களோட கம்பேர் பண்ணக்கூடாது அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆர் அவர்கள் வந்து காங்கிரஸ், திமுக அப்படின்னு இருக்கும்போது இவர் ஏடிஎம்கேன்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கார். அந்த கட்சி தான் அப்போதைக்கு 3வது பெரும் கட்சியாக உருவாச்சு. அதுக்கப்புறம் மெதுவாக காங்கிரஸ் வந்து அப்படியே கொஞ்சம் தமிழ்நாட்டில் காங்கிரஸோட இது கொஞ்சம் கம்மியாக ஆரம்பித்தோன்னே திமுக அண்ட் அதிமுகன்னு 2 பெரும்பான்மை கட்சி மட்டுமே தான் இத்தனை வருடங்கள் இருந்துகிட்டு இருக்கும்போது அதுக்கு ஒரு மாற்று சக்தியாக தவேக உருவாகி முதல் எலெக்ஷன் 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பித்து முதல் எலெக்ஷன்லேயே பெரும்பான்மையான இடங்களை கைப்பற்றி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக மாறுதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இது ஒரு மிகப்பெரிய மாஸான ஒரு ஆளுக்கு தான் நடக்கும். அது எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு விஜய் அவர்களுக்கு நடந்துச்சுங்கும்போது அவரை எம்ஜிஆர் அவர்களோட கம்பேர் பண்ணுறது தப்பே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இதே மாதிரி ஒரு புரட்சியை செய்த என்டிஆர் அவர்களோட இவரை கம்பேர் பண்ணலாம். இன்னும் சொல்லப்போனால் அது வந்து ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஏன்னா அவர்கள் வந்து சாதித்த மிகப்பெரிய 2 லெஜண்ட்ஸு. இருப்பினும் அவர்களோட இவர் அதிகமாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். அவர்களோட இவர் அதிகமாக எம்ஜிஆர் அவர்கள் முதல் எலெக்ஷனில் சந்தித்து வாங்கின சதவீத ஓட்டை விட இவர் வாங்கியிருக்க ஓட்டு ஜாஸ்தி. அதே போல் என்டிஆர் அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள் அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு நடந்த அந்த அரசியல் பயணத்தை விட இவருடைய அரசியல் பயணங்கிறது ட்ராவல் அது வந்து கம்மி. இந்த கம்மியான இதில் இவ்வளோ பெரிய வெற்றியை சாதிச்சிருக்காருன்னா இதுதான் உண்மையில் வரலாற்று வெற்றி. அதை அவர் வந்து விஜய் அவர்கள் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கிறார். இன்னொரு விஷயம் நீங்கள் பார்க்கணும். அவர் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போதும் சரி, இன்றைக்கி வெற்றி பெற்றவும் சரி, முதல் மரியாதையை தன்னுடைய ஃபேன்ஸுக்கு தான் அந்த சர்டிஃபிகேட் தூக்கி காமிச்சார். இங்கேருந்து வெளியே ஃபேன்ஸ் மீன்ஸ் அது மக்களுக்கு, ஓட்டு போட்ட மக்களுக்கு வெளியே ரொம்ப சந்தோஷமாக அந்த லயலா காலேஜ் சர்டிஃபிகேட் வாங்கும்போது அவர் மகிழ்ச்சி தினமாக காமிச்சிட்டு நேராக போய் அம்மா அப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்கினார். முதல் மாநாடு போடும்போது அம்மா அப்பா வர சொல்லி அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குகிறார். அப்படி அம்மா அப்பாவை முதல் தெய்வமாக புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மதித்தார்கள். தாய் இல்லாமல் நான் இல்லைன்னு அவர் அம்மானா அவருக்கு அப்பா இல்லாதாலும் அம்மா வளர்த்தார்கள். அதனால் அவர் எல்லாமே அம்மா அம்மான்னு சொல்லுவார். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்னு சொல்லி அம்மாவை பற்றி பாடுற மாதிரிலாம் படங்களில் பாட்டு வைப்பார். இவரும் அதே போல் பெற்றோர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை செலுத்தி இது எத்தனை யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனை கொடுக்கும். யோசிச்சு பாருங்கள். நம்மளை வெற்றி பெறும்போது அப்பா அம்மாவுக்கு அதை வந்து நம்ம வந்து முதல் மரியாதையாக செலுத்தணும் அப்படிங்கிறத அவர் யங்ஸ்டர்ஸ்க்கு இதெல்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் அரசியலாக்கப்படுன்றதால அதெல்லாம் பெருசு இல்லாமல் ஏதாவது சின்ன சின்ன விஷயம் நடக்கும்போது அதை மட்டுமே பெருசுப்படுத்தி பேசுவார்கள். சரி, இப்போது எம்ஜிஆர் அவர்களை போல் விஜய் அவர்கள் பெருசாக ஜெயிச்சிட்டாரு. இப்போது இன்றைக்கி இந்த வீடியோ வர்றப்போ கவர்னர் அழைச்சிருப்பார், இல்லை நாளைக்கு அழைப்பார். அழைச்சதுக்கப்புறம் இவர் போய் சிஎம்மாக பதவியேற்க போகிறாரு. ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அதன் பிறகு இவர் வந்து தன்னுடைய பெரும்பான்மையை ஒரு 2 வாரத்துக்குள்ளே இவர் வந்து மெஜாரிட்டியை சட்டசபையில் நிரூபிக்கணும். இவ்வளவு அலையாக 85% ஓட்டுகளை பதிவு செய்து அண்ணன் ஜெயிச்சிட்டார், எங்கள் அண்ணன் சிஎம் அப்படின்னு இன்றைக்கி வந்து கொண்டாடிட்டு இருக்கிற இளைஞர்களும் சரி, 30 வயசுக்கு மேலே இளைஞர்கள் வந்து 18 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அவங்க வந்து கொண்டாடிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்க மற்றவர்கள் சொல்கிற மாதிரி அவர்கள் எந்த விதமான அரசியல் அறிவோ தெளிவோ இல்லாமல் வந்து ஓட்டு போட்டாங்க, இவர் பெருமையான போய் ஜெயிச்சிட்டாரு, இவர் இனிமேல் எப்படி ஆட்சி நடத்துவார்னு பார்க்கலாம். அப்படி என்ன இவருக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, இவருக்கு எத்தனை அரசியல் அனுபவம் உள்ள எம்எல்ஏக்கள் இருக்காங்க, இவர் தேர்ந்தெடுக்கிற வேட்பாளர்கள் எல்லோரும் இப்போ எம்எல்ஏ ஆகிட்டாங்க. அந்த எம்எல்ஏ வேட்பாளர் எல்லாருமே ரொம்ப அரசியல் ஞானம் உள்ளவர்களா, இவரால் எப்படி ஒரு அரசாங்கத்தை நிர்வகிக்க முடியும்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஒன்றே ஒன்று தாங்க, இவர் கட்சி ஆரம்பிக்கும் போது எத்தனை வருஷம் அரசியல் அனுபவம் இருக்குது, இவரால் எப்படி கட்சி நடத்த முடியும், 2 பெரிய கட்சிகளை எதிர்த்து நடத்த முடியும் அப்படின்னாங்க. நடத்தி காட்டினார். இவர் கூடுற கூட்டம்லாம் ஓட்டாக மாறாது, சிரஞ்சீவி கூடாத கூட்டமாக, விஜயகாந்த் அவர்களுக்கு கூடாத கூட்டமாக அப்படின்னு அவங்க கமலஹாசன் அவர்களுக்கு கூடாத கூட்டமாக, பாக்யராஜ் அவர்களுக்கு கூடாத இதாக எந்த நடிகர் போனாலும் கூட்டம் கூடத்தான் செய்யும், அதெல்லாம் ஓட்டாக மாறுமானாங்க. ஓட்டாக மாறி இன்றைக்கி அவர் 108 வாங்கிட்டார், சீட்டுகளை பெற்றிருக்கிறாரு. சதவீதமும் சதவீதம் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இவர் வந்து நாயக பிம்பம் தான் அவருக்கு இருக்குது. இவர் வந்து இந்த பிம்பத்தை வைத்துக்கொண்டு இவர் வந்து அரசியலில் வந்து இவர் வந்து ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னாங்க. ஜெயிச்சார். முதல் எலெக்ஷன்லேயே ஒரு சிஎம் ஆகிட முடியுமா?
மிஞ்சி மிஞ்சி போன ஒரு எதிர்க்கட்சியாக உட்காராராம் பார்ப்போம், முதல்ல இவர் சீட்டு வாங்குறாராம் பார்ப்போம், முதல்ல இவர் சதவீதம் வாங்குறான் பார்ப்போம். நாங்கள் எல்லாத்தையும் தூள் பண்ணி இன்றைக்கி ஒரு உண்மையை சொல்லப்போனால் ஒரு வரலாற்று வெற்றியை கொடுத்துட்டு நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இவர் கட்சி ஆரம்பித்து இப்போ ஜெயிச்சு சிஎம் ஆயிருக்கார் இல்லையா, இதுவரைக்கும் நடந்த போராட்டங்களோ, இதுவரைக்கும் சந்தித்த பிரச்சனைகளோ, இதுவரைக்கும் சந்தித்த சூழ்ச்சிகளோ பெருசில்லை. இனிமேல் சந்திக்க போகிற பார்த்தீங்களா, அதுதான் பெருசாக இருக்கும். ஏன்னா சட்டசபைக்குள்ளே 2 எதிர்க்கட்சிகள், பெரிய எதிர்க்கட்சிகள் உட்காந்துருக்கும். அதுவும் கிட்டத்தட்ட எலெக்ஷனில் இவர்கிட்ட தோற்றவர்கள் தான் உள்ள எதிர்க்கட்சியாக உட்காந்துருப்பாங்க. இவர் கொண்டு வர திட்டங்களுக்கெல்லாம் இனி உள்ளுக்குள்ளே இவர்கிட்ட கேட்கப்படுற கேள்விகள், இவரோட ஒரு முதலமைச்சரை கேட்க போகிற கேள்விகள், அப்புறம் அமைச்சரவையில் ஒவ்வொரு அமைச்சர்கிட்டையும் அவங்க கேட்க போகிற கேள்விகள், இது எல்லாத்துக்கும் இவர் தினசரி அதற்கான பதில்களை சொல்ல வந்து ஆட்சியை திறம்பட நடத்தணும். ஆனால் இவருக்கு என்ன அரசியல் அனுபவம் இருக்குது, இவருக்கு என்ன பின்புலம் இருக்குது, இவர் எப்படி பண்ணுவார்லாம் பேசிகிட்டு இருக்காங்கல்ல. ஆனால் நான் சொல்கிறேன், சூப்பராக பண்ணுவாருங்க, சூப்பராக பண்ணுவார். நான் எழுதி தரேன். நினைக்கிற மாதிரிலாம் கேலி கூத்தான ஆட்சி நடக்கிறதோ, நிர்வாக திறமையின்றி போகிறதோ, இல்லைன்னா வந்து அங்கே இருக்க நம்ம அதாவது அதிகாரிகளை எப்படி இவர் கையாள போகிறாருன்றதோ எந்த டவுட் வேணால் சூப்பராக கையாளுவார். அந்த தெளிவு விஜய் அவர்கிட்ட இருக்குங்கிறத நான் அடித்து சொல்லுவேன். ஏன் இது அவ்வளோ தெளிவாக நீங்கள் உங்களுக்குன்னு அவ்வளோ பெரிய நாலேஜாக, அவ்வளோ பெரிய விஷயமா, அரசியல் அனுபவமா, அதெல்லாம் கிடையாதுங்க. எம்ஜிஆர் அவர்கள் வந்தப்போ இதே தான் சொன்னாங்க. அவர் அரியணையில் முதலமைச்சராக உட்காரும்போது இவருக்கு என்ன தெரியும் ஆட்சி அமைக்கிற பற்றி, நடிகர் சும்மா சினிமாவில் வந்து அந்த இமேஜில் வந்து உட்காந்துட்டார், என்னத்தை அரசியலாக அருமையாக பண்ணார். கூட ஆர் வீரப்பன் போன்ற பண்ருட்டி ராமச்சந்திரன் ஐயா அவர்கள், அதுக்கப்புறம் இன்னும் நிறைய அப்போ இருந்த அமைச்சர்கள் எல்லாரை வச்சுக்கிட்டு அவங்களும் அப்போ ஆல்மோஸ்ட் அவங்களும் புதுசாக எம்ஜிஆரோட சேர்ந்து பயணித்து சினிமாவிலேருந்து அப்படியே அவரோட பயணித்தவர்கள் தான் அப்போ உட்காடுறாங்க. இவரும் அரசியலில் பயணிக்கலாம் கூட சினிமாவில் தான் பயணிச்சோன்னா அரசியலை கூர்ந்து கவனித்து கொண்டிருந்தவர். அரசியலுடைய எல்லா விஷயமும் இவருக்கு தெரியும். தவிர இவருக்கு வந்து இப்போதைக்கு நிர்வாகத்திறமைக்கான ஆட்கள் உள்ளே இருக்கிறாங்கன்றது நிறைய பேருக்கு தெரிந்தும் அதை வெளியே சொல்ல மாட்டார்கள். முக்கியமான உதாரணம் வச்சுக்கோங்களேன், நீங்கள்லாம் பார்த்துட்ருக்கீங்களா புஷி ஆனந்த், அவர் ரொம்ப சாதாரண ஆளாக பார்த்துட்ருக்கீங்களா? பார்க்க அவருடைய ஃபேஸ் ஒன்று ஒரு குலதத்திரமான ஃபேஸாக இருக்குது. அவர் சிரிக்கிறப்ப ஒரு இன்னசென்ஸ் இருக்குது. ஸோ அவருக்கு ஒன்றும் தெரியாமல் நினச்சிட்டிங்களா? உண்மையை சொல்லப்போனால் அவர் மிகப்பெரிய சாணக்கியருங்க. அவருக்கு அவ்வளோ விஷயம் தெரியும் அரசியலில். எனக்கு இவ்வளோத்துக்கும் புஷி ஆனந்த் கூட நான் பார்த்து நேரில் கூட பார்த்து ஒரு ஹாய் கூட சொன்னது கிடையாது. வெறுமனை விஜய் சார் கூட போகிறது வர்றது, அவர் பேசுகிறது, அவர் ஆக்டிவிட்டீஸை, அவருடைய விஜய் சாருடைய மாநாட்டில் அவர் பார்க்குறதெல்லாம் பார்த்துட்ருக்கேன். அவர் வந்து பாண்டிச்சேரியில் புஷ்ஷிங்கிற தொகுதியில் எம்எல்ஏவாக ஏற்கனவே இருந்தவர். அதுக்கப்புறம் விஜய் ரசிகமன்றத்தில் இருந்ததால் அப்புறமா அவர் எம்எல்ஏ ஆனார். எம்எல்ஏ ஆனதுக்கப்புறம் அவர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரப்போகிறோன்னா புஷியை கூட கூப்பிட்டு, புஷி ஆனந்த் அவர்களை கூட கூப்பிட்டு இத்தனை நாள் அவர் கூட ட்ராவல் ஆகி அவர் ரொம்ப பேஸ் அழகாக போட்டுட்டு தான் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அது நிறைய பேருக்கு தெரியாது. இன்றைக்கி சிஎம் ஆகிட்டார். இவருடைய ஆட்சி சிறப்பான ஆட்சியாக இருக்குங்கிறது என்னுடைய முக்கியமான கணிப்பு. இதில் ஒன்று விஜய் சார்கிட்ட நம்ம வந்து ஒரு அவருடைய நலம் விரும்பியாகவும் ஒரு நண்பனாக இருந்ததால் இப்போ நம்ம அவர்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இத்தனை கோடி மக்களுக்கு நீங்கள் முதலமைச்சர், ஏன்னா மக்களை நேசிக்கிற ஒரு மாபெரும் தலைவர் நீங்கள் அப்படின்றதால தான் இன்றைக்கி ஒரு நடிகர்ன்ற இமேஜ் உங்களுக்கு உடைக்கப்பட்டு விட்டது. இங்கே இப்போ நடிகர் கிடையாது, மாசிகரெல்லாம் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு மாபெரும் தலைவர், சாதாரணமாக இல்லை, கிட்டத்தட்ட 35 கட்சிகளை எதிர்த்து நின்று தனியாளாக நின்று 108 இடங்களை பெற்று நீங்கள் வந்து முதலமைச்சராக இருக்கீங்க. ஸோ நீங்கள் இந்த மக்களுக்கு நிறைய விஷயங்கள் செய்யணும். உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் நீங்கள் கொடுத்தது இல்லை, எனக்கு வந்து நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணி தான் பார்க்குறவங்களுக்கு போர் அடிக்கும். 2 விஷயத்தை சொல்லியிருந்தேன். 200 நான் ஆட்சி நம்ம கட்சி ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிடம் நாம் செய்ய போகிற விஷயங்கள்லாம் நான் படிக்கிறேன்னு சொல்லி நீங்கள் தேர்தல் அறிக்கையை படித்தீங்க. அதில் நீங்கள் சொன்னீங்க 200 யூனிட் மின்சாரம் வீடுகளுக்கு இலவசம், படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கும் பட்டதாரருக்கு 4000 ரூபாய் கொடுக்கப்படும். அதுக்கப்புறமா வந்து பெண்களுக்கு ஒரு தாய்மாமன்ற முறையில் வந்து தங்கம் கொடுக்கப்படும். இப்படியாக நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அதை பார்த்துவிட்டு அதற்காக பேசப்பட்ட எதிர்க்கட்சிகள் இதுக்கெலாம் நிதியை எங்கேருந்து திரட்டுவாருன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கெலாம் நிதியை எப்படி திரட்டும்னு தெரியாமலாம் நீங்கள் அறிக்கை விட்டுருப்பீங்க. அதனால் நீங்கள் அதுக்கான பேஸ்மெண்ட்லாம் உங்களுக்கு தெரியும். குறிப்பாக ஒரு விஷயம், அது உண்மையாக பொய்யான்னு தெரியாது, எப்படியும் நீங்கள் 2 தொகுதியில் ஜெயிச்சிருக்கீங்க. கண்டிப்பாக ஒரு தொகுதியை நீங்கள் வந்து ராஜினாமா பண்ணி தான் தீரணும். ஸோ கிழக்கு தொகுதியில் வந்து திருச்சி கிழக்கை வந்து ராஜினாமா பண்ணுறாரு. அங்கே வந்து சகாயம் ஐஏஎஸ் அவர்களை நிறுத்துறதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குன்னு ஒரு நியூஸ் வந்துகிட்டு இருக்குது. அப்படின்னு உண்மையில் நான் வியர்ந்தேன்.
அதாவது சகாயம் ஐஏஎஸ்ங்கிறது ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு கலெக்டர் அவர். அப்புறம் அவரே வாலண்டியர் போஸ்ட் ரிசைன் பண்ணிட்டு அவர் சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கிறாரு. அவரை தேடி கண்டுபிடிச்சி கட்சி கொண்டு வரணுன்றப்பவே உங்களுடைய நோக்கம், உங்களுடைய திட்டம் எவ்வளோ தெளிவாக இருக்குன்றது அதில் தெரியுது. இவ்வளோ நேர்மையான ஒருத்தர், அதுவும் மாவட்ட நிர்வாகத்தில் இருந்த ஒரு முன்னாள் கலெக்டரை எம்எல்ஏ ஆக்கி நம்ம சட்டசபையில் கொண்டு போனால் ஆட்சி நிர்வாகத்துக்கு அதிகமான அவர்கிட்ட வந்து நமக்கு ஐடியாஸ் கிடைக்கும் அப்படின்ற அந்த ஒரு தெளிவே நீங்கள் இன்னும் மேலும் உச்சத்தை தொட போகிறீங்க அப்படின்னு தான். அப்படி சகாயம் அவர்களை வந்து நீங்கள் ஒரு வேளை நீங்கள் வந்து நிறுத்தலைன்னா, திருச்சி கிழக்கில் நீங்கள் எம்எல்ஏ போஸ்ட்டுக்கு நிறுத்தலைன்னா அவரை நீங்கள் உள்துறை செயலாளராக கொண்டு வர போகிறதாகவும் ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு. எதுவாக இருந்தாலும் உங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு அதிகமாக நம்பிக்கை இருக்குது. அப்புறம் நிர்வாகங்கிறது எப்படியும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் சம்மந்தப்பட்ட விஷயம். அதை நிச்சயமாக திறம்பட நடத்துவீர்கள் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப அசைக்க முடியாத நம்பிக்கை. இதை தாண்டி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அப்படியே சும்மா நேற்று எலெக்ஷன் ரிசல்ட் பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே போய் இன்ஸ்டாவில் பார்க்கும்போது உங்களுடைய ஆஸ்தான ஜோதிடர் அப்படி சும்மா சோஷியல் மீடியா அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுடைய ஆஸ்தான ஜோதிடர் ரத்தன் பண்டிட் அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூவில் கொடுத்துருக்கிறத ஒரு ஷார்ட்ஸாக போட்டிருந்தாங்க. அதில் வந்து அவர் சொல்லியிருந்தார், விஜய் அவர்களுடைய இதில் திரும்ப நான் சொல்கிறேன், அவர் வந்து ஓட்டு எண்ணிக்கை தொடங்கின 8லேருந்து 8:30 வரைக்கும் தபால் ஓட்டுகள் எண்ணப்படும், 8:30லேருந்து தான் வந்து ஓட்டு எண்ணிக்கை தொடங்கப்படும், அப்படி தான் 9 காலக்குள்ளே விஜய் அவர்கள் முன்னிலைக்கு வந்துடுவார் அப்படின்னு சொன்னாங்க. அது நேற்று அப்படி தான் நடந்துச்சு. அதனுடைய அதே இன்டர்வியூ தொடர்ச்சியாக அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, திரு ரத்தன் பண்டிட் அவர்கள் என்ன சொன்னார்னா, இனி தமிழகத்தின் அதாவது நிரந்தர முதல்வராக விஜய் அவர்கள் தான் இருப்பார் அப்படின்னு சொன்னார். எனக்கும் அது தோணுச்சிங்க. அதை தான் நான் வந்து அவர் சொன்ன உடனே அதை உங்களுக்கு நான் வந்து இந்த வீடியோ வாயிலாக விஜய் அவர்களுடைய அந்த ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் தவக்கூடிய நிர்வாகிகளுக்கும் மற்றும் மக்களுக்கும் நான் சொல்ல விரும்புவது என்னென்னா, அது தோணுச்சு எனக்கு. எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக வந்ததுக்கப்புறம் எம்ஜிஆர் அவர்களுடைய மறைவு வரைக்கும் அவர் தான் தமிழ்நாட்டின் சிஎம்மாக இருந்தார். அதே போல் இன்றைக்கு ஒரு 3வது பெரிய கட்சியாக தமிழ்நாட்டில் உருவாகியிருக்கிற நமது விஜய் அவர்கள் தான் இனிமேல் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இனி எத்தனை முறை தமிழகத்தில் வந்து எலெக்ஷன் வந்தாலும் விஜய் அவர்கள் தான் வந்து பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைப்பார்னு எனக்கு தோணிக்கிட்டு இருக்குது. இதிலெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஆட்சி செயல்பாடை பார்த்து விமர்சிப்பதற்கும் ஆட்சி செயல்பாடுகளை குறை சொல்வதற்கும் ஒரு கூட்டமே காத்துக்கிட்டு இருக்குது. அதை மீறி இவர் சிறப்பாக ஆட்சி செய்வார் அப்படின்னு நான் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒருத்தர் சொன்னார் ஒரு விஷயம். என்ன சொன்னார்ரா, ஏங்க பார்த்தீங்களா உங்கள் என்னையை வந்து நான் வந்து விஜயால்னா அவர் அப்படி தான் நீ கூப்பிடுவார், பார்த்தீங்களா உங்கள் ஆள் 108 தொகுதியில் பெருசாக ஜெயிஸ்டாப்புக்கு ரொம்ப ஹாப்பி போல இருக்குது அப்படின்னு ஃபோன் பண்ணார். ஆமாம் பின்ன இருக்காதா, என்ன இருந்தாலும் நான் டைரக்ட் பண்ண ஹீரோங்க, அதனால் எனக்கு சந்தோஷம்தான். நான் ஏற்கனவே ஹீரோ வந்து இன்றைக்கி சிஎம் ஆகியிருக்காரு, அதில் எனக்கு ஒரு வகையில் சந்தோஷம். இது எனக்கு தெரியும், இது விஜய் அவர்களுடைய 25 வருஷ கனவுன்னு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அதாவது சிஎம் ஆகணும்னு விஜய் நினச்சது வந்து இந்த ஒரு சமீப காலங்களில் விஜய் அவர்கள் வந்து நீண்ட நாளுடைய அவருடைய லட்சியமே அவர் சிஎம் ஆகிறது. அப்படி ஒரு கனவு அவருக்கு இருந்ததுன்னு அந்த கனவு இன்றைக்கி பலித்தது. வெங்கடேஷ்.